அரிக்கைமேடு பற்றி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா தமிழர் வரலாறு கிட்டத்தட்ட 30 வருஷம் மட்டும் என்னுடைய பள்ளி காலத்தில் அரிக்கைமேடு பற்றி தான் சொல்லுவாங்க. அப்போல்லாம் ஆதிச்சநல்லூர் பற்றி அதிகம் பேசுறது கிடையாது. அரிக்கைமேடு தான் எல்லாருக்கும் தமிழருடைய ஒரு வாழ்வியலாக சொல்லுவாங்க. அந்த அரிக்கைமேடுலேருந்து பாண்டிச்சேரி கடலுக்குள்ளே 16 கிலோமீட்டர் தூரத்தில் 40 மீட்டர் ஆழத்தில் 2 கிலோமீட்டர் நீளத்தில் ஒரு நீண்ட சுவர் இருக்குது. அந்த சுவர் எப்படி இருக்குன்னா, இதை நானே டைவ் பண்ணேன். நண்பர் அரவிந்த் தான் முதலாக போயிட்டு, சார் கடலுக்கடியில் ஒரு சுவர் இருக்குது, அதுக்கு நாங்கள் அரவிந்த் வால்னு பேர் வச்சுருக்கோனார். இல்லை நீங்கள் பார்க்குற சுவர் ஜியாலஜிக்கல் சுவர் கிடையாது, அது சங்க இலக்கியம் சொன்ன எயிர்பட்டினம் சுவர்னு சொல்லிவிட்டு நாங்கள் போயிட்டு டைவ் பண்ணி பார்த்தப்ப மனிதனால் கட்டப்பட்ட சுவர். 16 கிலோமீட்டர் தூரத்தில் 40 மீட்டர் ஆழத்தில் இந்த சுவர் இருக்குது. பாருங்கள், படிக்கட்டு இருக்குது. 3 மீட்டர்லேருந்து 8 மீட்டர் வரைக்கும் உயரம் இருக்குது. 2 சுவர் இருக்குது. 2 சுவருக்கு நடுவில் மணல் கொட்டி இருக்கிறாங்க. தங்கும் இடம் இருக்குது. இந்த சுவர் அடுத்து இந்த சுவர் பற்றிய பதிவு சிறுவனாற்று படையில் இடைக்கலை நாட்டு நத்தனார் மிக அழகாக பதிவு பண்ணியிருக்காரு. 2 ஆறுகள் கடலுக்கு போகிற இடத்துல நடுவில் ஒரு சுவர் இருக்குது, மதில் சுவர் இருக்குது. அந்த மதில் சுவர் எப்படி இருக்குன்னா, ஒட்டகம் படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. அந்த சுவருக்கு மேலே வெளிநாட்டிலேருந்து கொண்டு வரப்பட்ட சந்தனத்தை வச்சு அவங்க கலங்கரை விளக்கமாக பயன்படுத்தியிருக்காங்கன்னு பதிவு பண்ணியிருக்காரு. இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி, சங்க இலக்கியம் 2000 வருஷம்னு பதிவு பண்ணிட்டீங்க, ஆனால் 16 கிலோமீட்டர் தூரத்தில் கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சுவரை 2000 வருஷம் சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்கள். 16 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய கடலுக்கு அடியில் 40 மீட்டர் ஆழத்தில், 40 மீட்டர் ஆழத்தில் தான் அது குறைஞ்சபட்சம் 20,000 வருஷம் கொண்டு போயிடுவாங்க. அது இன்டர்நேஷ்னல் ரூல்ஸே சொல்லுது. ஆனால் இதை எப்படி பொருத்தி பார்க்கணும்? குழம்பி போய் நிற்க